வீட்டு வேலையே செய்யக்கூடாதுன்னு டாக்டர் படிச்சு சொல்லியிருக்காங்க. நீங்க என்னடனா வெளியில அதுவும் 8 மணி நேரம் நின்னுட்டே வேலை பார்க்குற வேலைக்கு போயிருக்கீங்க. எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு. எனக்கு தான் வேலை இருக்குல்ல, எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு சம்பாதிக்கிறேன்ல. அப்படி இருந்தும் நீங்க ஏமா இந்த வேலைக்கு போனோம்? இல்லம்மா, உனக்கு வேலை கிடைக்கலன்னு தான் நான் இந்த வேலைக்கு போனேன். ஆனா பணம் கட்ட வேண்டிய பாக்கி இருந்ததுனால அப்படியே தொடர்ந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சு. அந்த பணத்தை என்கிட்ட கேட்டுக்கலாமேமா. நீ எதுக்குன்னு கேப்ப, அதுல நான் வேலைக்கு போறது உனக்கு தெரிஞ்சிடுமேன்னு அதனாலதாம்மா நான் சொல்லல. இப்ப மட்டும் என்னமா நடந்துச்சு? இந்த நிலைமையில உங்களை பார்க்க எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு பொம்பளை கிட்ட பேசுற மாதிரி அந்த மேனேஜர் உங்ககிட்ட பேசினா அங்கேயும் அவன் சட்டையை பிடிச்சிருப்பேன். அது உங்களுக்கு அசிங்கம் தான் விட்டுட்டு வந்தேன். அம்மா, பெத்தவங்க மட்டும் அவங்களோட பிள்ளைங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறது இல்ல. பிள்ளைங்க சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட அப்பா அம்மாவை எப்படி எப்படியோ வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனா அது வெளியில சொல்ல மாட்டாங்க. அதான் அவங்க செய்யற தப்பு. நானும் அந்த பிள்ளைங்க வரிசையில தான் இருக்கேன். உங்களை நான் எப்படி பார்க்க கூடாதோ அப்படி பார்க்க வச்சுட்டீங்களேம்மா. அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? வீட்டுல அம்மா தெரியாம வேலைக்கு போகுது பொண்ணுங்களாலேயே கண்டுபிடிக்க முடியலன்னா அது எவ்வளவு பெரிய அசிங்கம். உங்க மேல எனக்கு சந்தேகம் வந்தப்பெல்லாம் கூட நான் நினைச்ச தப்பு என்னதான் நான் திட்டிக்கிட்டேன். அந்த அளவுக்கு நான் உங்களை நம்பினேன். ஆனா நீங்க என்ன நம்பலையேம்மா. உங்க கடனை நான் அடிப்பேன்ற நம்பிக்கை உங்களுக்கு வரலையே. இதுல என்ன தப்பு இருக்கு? வீட்டுல சும்மா இருக்க கூடாதுன்னு வேலைக்கு போயிருக்காங்க. என்னமோ கொலை குற்றவாளி விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. நந்தினி, நீ சும்மா இருக்கியா? எங்க அம்மா வேலைக்கு போறது அவங்களோட விருப்பம். அதுல தலையிட எங்களுக்கே உரிமை இல்லாதப்போ 3வது மனுஷன் நீங்க. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நந்தினி, அம்மா, ஐயோ அம்மா, வேண்டாம்மா, வேண்டாம். உங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேச வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? என்ன சப்போர்ட் பண்ற? உனக்கு நான் எது பேசினாலும் பிடிக்கல. அதனாலதான் அம்மா செஞ்ச தப்புக்கு சப்போர்ட் பண்றேன். அதுவே ஏமா நீங்க வேலைக்கு போறதுல என்ன தப்பு நான் கேட்டு இருந்தா அம்மா உடம்பு இருக்கிற நிலைமையில அவங்க வேலைக்கு போறது தப்புன்னு எதிர்த்து பேசுவேன். ஆக மொத்தத்துல நீ என்ன எதிர்த்து பேசணும். அதுல உனக்கு சந்தோஷம். அப்படியே இருந்துக்கோ, மாறாத. வாங்க செல்வி. நல்லா மாட்டிக்கிட்டோம். நம்ம ஊர்ல மட்டும்தான் சொந்தக்காரங்களை விட பக்கத்து வீட்டுக்காரங்களை ரொம்ப நம்புவாங்க. அவங்க மேலதான் அதிகமான பாசமும் அக்கறையும் காட்டுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்? நம்பிக்கை. நீங்க எங்களை ஏமாத்த மாட்டீங்க, எங்க அம்மாவை நல்லபடியா பாத்துப்பீங்கன்ற நம்பிக்கையில தானே நாங்க எல்லாரும் எங்க அம்மாவை தனியா விட்டுட்டு வெளில போனோம். உங்களுக்கு எப்படி இதை எங்க கிட்ட சொல்லணும்னு தோணாம போச்சு? இது எவ்வளவு பெரிய தப்பு. எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. நீலாம்பரி, இப்படி எல்லாம் பேசாதீங்க, நான் அழுத்துடுவேன். அம்மா வேலைக்கு போறது தெரிஞ்ச உடனே நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னேன். ஆனா அம்மா தான் என்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாங்க. உங்களுக்காக இல்லைனாலும் உங்க உடம்பு இருக்கிற நிலைமைக்காகவாது இதை நான் நீலாம்பரி கிட்ட சொல்லிதான் ஆவேன். உன் கால்ல விழுந்து நான் கெஞ்சி கேட்கிறேன்.
சரி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சத்தியம் பண்ணு செல்வி. என்னை விட வயசுல பெரியவங்க அவங்க இப்படிலாம் வந்து என்கிட்ட கேட்கும்போது என்னால எதுவுமே செய்ய முடியல நீலாம்பரி. என்ன மன்னிச்சிடுங்க நீலாம்பரி. செல்வி, இனிமே இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைக்காதீங்க. அது எதுவா இருந்தாலும் சரி. அம்மா, இனிமே எந்த விஷயத்துக்காகவும் வீட்டை விட்டு வெளில போக மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்கம்மா. ஏம்மா, உன் மேல சத்தியம் பண்ற அளவுக்கு நான் என்னம்மா தப்பு பண்ணிட்டேன்? இனிமே இப்படிலாம் நடக்க கூடாதுன்னு தாம்மா நான் கேக்குறேன். நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டு, செல்வி என்கிட்ட மன்னிப்பு கேட்டு, எதுக்குமா இதெல்லாம்? எங்க தப்ப நீங்க தட்டி கேளுங்கம்மா. உங்களை நாங்க கேள்வி கேட்கிற நிலைமை இனிமே வரக்கூடாதுமா. அதுக்காக தான் இந்த சத்தியம் கேட்கிறேன். எங்க மேல உங்களுக்கு பாசம் அதிகம். அது உங்களை எங்க வேணா அழைச்சிட்டு போகும். அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த சத்தியம். எங்களுக்கு தெரியாம நீங்க எந்த நேரமும் எந்த வேலைக்கும் போலாம். இந்த சத்தியம் நீங்க வேலைக்கு போகும்போது தடுக்கும்ல. சத்தியம் பண்ணுங்கம்மா. சத்தியம் பண்ணுங்கம்மா. ப்ளீஸ்மா, சத்தியம் பண்ணுங்க. ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். இந்த நந்தினி விஷயம் தெரிய வந்தா ஐயோ. ஐயோ, இதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஏய், நான் சொன்ன ஐட்டம் எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ஐட்டம். என்னது, உன் பொண்ணுக்கு நீ செஞ்சியா? ஏய், நீ சுத்த விவசாயே இல்லாதபடி. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வாங்க வேண்டியதெல்லாம் நீ உன் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருக்க. இங்க பாரு, இனிமே உனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஐடியா வேணும்னா என்கிட்ட டைரக்டா கேளு. அதை விட்டுட்டு நீ ஏமாந்தெல்லாம் போகாத. சரி சரி, உஷாராரு. நீ முதல்ல போன வை. ஆமா, நீங்க என்ன குட்டி போட்ட பூனை மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? மல்லிகா, காஃபிமா. காஃபி? காஃபி குடிச்சிட்டீங்கல்ல, கிளம்புங்க. என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும் எனக்கு. 5000 ரூபாயா? 5000 ரூபாய் போதுமா? ச்சே, கேக்குறதும் கேக்குறீங்க. ஒரு 25000 ரூபாய் தரனே, வச்சுக்கோங்க. சரி, உன் ஆசையை கேட்பானே. 25000 ரூபாய் கொடு. பாரா, நான் நக்கலுக்காக சொன்னா நீங்க 25000 ரூபாய் பணத்தை கேப்பீங்களா? நான் நிஜமாலேயே நீ திருந்திட்டியோன்னு தப்பா நினைச்சிட்டேன். திருந்தறதுக்கு நான் என்ன 2.5 மணி நேரம் ஓடுற படமா கடைசி சீன்ல திருந்திட்டேன்னு சொல்றதுக்கு? இங்க பாருங்க மிஸ்டர், நான் எந்த ஜென்மத்திலயும் திருந்த மாட்டேன். இந்த மல்லிகா இப்படியே தான் இருப்பேன். சரி விடுங்க. இந்த 25000 ரூபாய் பணம் நீங்க எதுக்காக கேட்டீங்க? இல்ல, நான் 5000 ரூபாய் தான் கேட்டேன். ஓகே, அதுதான் எதுக்குன்னு கேக்குறேன். இப்போ பிரீத்தி கல்யாணம் வருது இல்ல, ம். தங்கச்சி பசங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி அதுக்கு தான் பணம் கேட்டேன். இங்க பாருங்க,
உங்க வீட்டு ஆளுங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதே அட்டர் வேஸ்ட். இதுல Dressக்கு உங்களுக்கு 5000 ரூபாய் பணம் வேறயா? ஆஹா. முதல்ல வீட்டுக்குள்ள ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. உங்க காஃபி வேணா ஒண்ணு வேணா கொண்டு போங்க, கொண்டு போங்க. ஒரு காஃபியை குடிச்சிட்டு 5000 ரூபாய் கேக்குறாரு. வணக்கம் மல்லிகா மேடம். வணக்கம். அடடே வாங்க மிஸ்டர் பாண்டியா, ஆ? வாங்க. ம். ம். மல்லிகா கிட்ட மரியாதை எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ம். வார வார வார. அட 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 அட, இந்த வயசுல கூட புருஷன் பொண்டாட்டி கொஞ்சி குலாவுற காட்சியை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு மேடம். என்ன பவரு நக்கலா? அதுல மேடம் புருஷன் பொண்டாட்டி ஊடல் கூட ஒரு வகையான கொஞ்சல் மாதிரி தானே, அதான் சொல்ல வந்தேன். ம். 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 உரைக்கவா செய்யற, இரு இரு. அப்பா. மேடம் மேடம் மெத்த சொகுசா இருந்ததுனால புசுக்குன்னு கால் போட்டு உட்கார்ந்துட்டேன். அண்ணாச்சி நீங்க நிக்கிறீங்க, உட்காருங்க. அட உட்காருங்க அண்ணாச்சி. பரவாயில்ல பரவாயில்ல. புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன். காஃபி தான் சாப்பிடுறீங்களா? அவர் சாப்பிட்டு வந்திருப்பாரு. பாத்தீங்களா மேடம் கரெக்டா சொல்லிட்டாங்க. காஃபி குடிச்சது மாதிரி தான். அப்புறம் மல்லிகா மேடம், கல்யாண வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது எங்களோட தலையெழுத்து. உனக்கு எதுக்கு பவர் அத பத்தி எல்லாம்? அது இல்ல மேடம், எனக்கும் இந்த கல்யாணத்துல ஒரு சின்ன பங்கு இருக்குல்ல, அதத்தான் சொல்ல வந்தேன். அப்புறம் மேடம், ஜோசியர் எங்க வீட்டு பக்கம் வந்தாரு. அவரு வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால அவர் வெளியே கூட்டு போயிட்டேன். வெளியே கூட்டு போனத என் மச்சான் பார்த்துட்டாரு. என்ன ஏதுன்னு அவர் கேட்டாரா? அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் மேடம். நான் வந்து ஜோசியக்காரர் நீங்க சொன்னதெல்லாம் எங்க மச்சாங்கிட்ட சொல்லிட்டேன், நீங்க ஒண்ணும் கண்டுக்காதீங்கன்னு ஜோசியர்கிட்ட சொல்லிட்டேன். சரிதானே? ரொம்ப நன்றிப்பா. அப்புறம் மேடம், வாழ்க்கையில ரகசியத்தை காப்பாத்துறது தான் ரொம்ப கஷ்டம் மேடம். மிஸ்டர் பாண்டியன், அது என்ன ரகசியம்? அதாவது வந்து சிதம்பர ரகசியம். உங்களுக்கு என்ன இங்க வேலை? வெளியில கிளம்புறேன்னு சொன்னீங்களே, கிளம்புங்க கிளம்புங்க. அவ்வளவுதான், இடத்தை காலி பண்ணுங்க. இப்படி சொன்னா நாம பாண்டியா ஃபீல் பண்ணணும். என்ன பலமான யோசனை. அது ஒண்ணு இல்ல மேடம், அந்த ஜோசியக்காரன் சொன்ன பவர்ஃபுல்லான விஷயம் இருக்கு, கலஸ்தர ஸ்தானம். அது கலஸ்தர ஸ்தானம் இல்ல, கலகம் பண்ற ஸ்தானம். என்ன மேடம், நாமெல்லாம் கலகம் பண்ற ஆளா? நாம இல்ல, எனக்கு கலகம் பண்ற வேலை இல்ல, ஆனா உனக்கு இருக்கு. சரி ஒத்துக்கிறேன் மேடம். ஜோசியக்காரன் சொன்ன விஷயத்தை எங்க பெரிய மச்சாங்கிட்ட சொல்லாம நான் காப்பாத்திக்கிட்டு வர்றேனே. என்ன மேடம் டென்ஷன் அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, என் வீட்டுக்காரர் அங்கதான் நிக்கிறாரு. என்னையா மேடம், வீட்டுக்காரு காதுல கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி அதை பத்தி ஏன் பயப்படுறீங்க? அவரால் ஒண்ணும் முடியாது. சரியா? இப்ப நீ எதுக்காக இங்க வந்திருக்க அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்புற வழியை பாரு. மேடம், வாழ்க்கையில நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், நானும் சந்தோஷமா இருக்கணும். இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நல்லா புரியுது. அந்த கன்றாவித்த இப்படி சுத்தி வளர்க்கிறியா? கொஞ்சம் இரு. பாண்டியனா கொக்கா கொக்கா, உனக்கு பிடிக்காது காக்கா காக்கா, இந்த குண்டு மல்லிகா மாட்டினாலே சோக்கா சோக்கா. கால் மேல கால் போட்டுக்கிட்டு பாட்டா போடுற. இரு போறேன். கொடுங்க கொடுங்க கொடுங்க. இந்த என்னது, நான் பணம் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறா, அந்த பவர் பாண்டியன் கேட்ட உடனே எடுத்து கொடுத்துட்டா. என்ன மேடம், போன தடவை நான் வரும்போது 500 தாளா கொடுங்கன்னு கேட்டேன், கரெக்டா கொடுத்துருக்கீங்க. ஆனா ஒத்தத்தாளா கொடுத்துருக்கீங்களா? என்ன மேடம் இது நியாயம்? இப்பதான் அச்சடிச்சு காய போட்டிருக்கேன், அது காஞ்சதை எடுத்து அள்ளி அள்ளி தரேன். சரி மேடம், அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் மேடம். கிளம்பு.
அப்புறம் மேடம் இந்த கல்யாணம் மட்டும் ஜாம் ஜாம் நடக்கும், கவலையப்படாதீங்க மேடம். எல்லா விஷயத்துக்கும் நான் இருக்கேன் மேடம். ம். நான் இருப்பேன், நீ இருக்க மாட்ட, ஞாபகம் வச்சுக்கோ. என்னடா பணம் பணம் குணம்தானடா நிரந்தரம், உன்னிடத்தில் இல்லாததா உன் கைகள். வணக்கண்ணாச்சி, வர்றேன். தந்தனானே தன்னே பாண்டியன், மிஸ்டர் பாண்டியன், ஒரு நிமிஷம். நான் பணம் கேட்டா மல்லிகா எனக்கு ஒரு பைசா கூட கொடுக்கறது இல்ல. ஆனா நீ கேட்டா உடனே கொடுத்துறாளே, அது எப்படி? இதுக்கு முன்னாடி நீ தான் அவளை பார்த்து பயந்துட்டு இருந்த, ஆனா இப்போ உன்னை பார்த்து அவ பயப்படுறாளே, அது எப்படி? சார், எப்படி எப்படின்னு இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்கிற உங்களுக்கு கட்டாயம் நான் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நீங்களும் நானும் ஒரே ஜாதி. ஒரு ஜாதியா? அது எப்படி? 2 பேரும் வேலை வெட்டி இல்லாம வீட்டுல உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்க ஜாதின்னு சொல்ல வந்தேன். ஐயோ, இதுல சிரிப்பு வேற. ஹலோ, சிரிப்பு நிப்பாட்டுங்க சார். உங்களுக்கு பணம் வேணும்னா மல்லிகா மேடத்துக்கிட்ட. மல்லிகா சரி, உங்க பொண்டாட்டி மல்லிகான்னு கூப்பிடுங்க, மல்லிகா மேடம்னாலும் கூப்பிட்டு தொலைங்க. அவங்க கிட்ட பணம் கேட்கறதுக்கு முன்னால நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், நானும் சந்தோஷமா இருக்கணுங்கிற 2 வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. அப்படி சொன்னா இமிடியேட்டா கேஷ் கிடைச்சிருமா? கேஷ் மட்டும் இல்ல, சகலமும் கிடைக்கும்.